இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்ஜினியரிங் படிச்ச பசங்க உலகத்துல எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. கிளிப்ப சும்மா காமெடி பண்ணிருக்காம கிளம்பி முதல்ல ஆபீஸுக்கு போ. நோ நோ நோ, நான் முன் வச்ச காலை என்னைக்கு பின் வச்சதா என் சரித்திரத்திலே கிடையாது. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க உங்க சவால்ல ஜெயிக்கிற வரைக்கும் உங்களுக்கு துணையா உங்க கூடவே இந்த மெக்கானிக் ஷெட்ல தான் இருக்க போறேன். இங்க பாருங்க, நான் எடுத்த இந்த முடிவை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் மாத்திக்கவே மாட்டேங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்டா? டேய் வாகா, அண்டர்ஸ்டாண்ட் மண்டே ஓடுறா. ஏங்க என்னங்க காலங்காத்தாலே வந்து பைத்தியம் மாதிரி பேசுங்க. பைத்தியம் பைத்தியமா? இந்த பாரு, இப்ப நீ கிளம்பி போறியா இல்லையா? மாட்டேங்க, நான் இங்கதான் இருப்பேன். இனிமே ஒர்க் இங்கதான். என்னோட சேவை இந்த ஒர்க் ஷாப்க்கு இனிமே தேவை. மண்ணாங்கட்டி இரு, நான் சொன்னால நீ கேட்க மாட்டல. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? போங்க போங்க. அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் அடுத்த ஒரு மாசத்துக்கு நான் இங்கதான் இருக்க போறேன். ஏங்க என்ன கேட்டுச்சா? கேட்டிருக்குமா கேட்டிருக்காதா? என்ன தம்பி சார் கேட்டிருக்குமா? கேட்டிருக்கும் சார். அப்போ ஓகே. டீலா நோ டீலா? கமான், எனக்கு ஒரு வேலை சொல்லுங்க. என்ன முழிக்கிறீங்க? வேலை சொல்லுங்க. அது சரி, 400 எபிசோட் ஆகியும் உங்களுக்கே என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம ஸ்பேனர் வச்சு நோண்டிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட போய் நான் வேலை கேட்டேன் பாருங்க, எல்லாம் என்னையே சொல்லணும். சரி, ரவுடி பேபி வரட்டும், நான் உங்ககிட்டே கேட்டுக்கிறேன். நீங்க வழக்கம் போல இதே நோண்டிட்டு இருப்பீங்களே, அதையே நோண்டுங்க. போங்க, நோண்டி தொலைங்க. இவனுங்களாம் எப்படி மெக்கானிக் ஆனானுங்க இன்னும் புரியல. மாமா நீங்களே பாருங்க, இவனுங்களை வச்சுட்டு எப்படி இந்த சவாலை ஜெயிக்கிறது? ஏன் செல்லக்குட்டி, சொல்லுடி. அத்த, உங்க பையன் எங்க போனான்னு சொன்னியா? ஏதோ இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு ஆபீஸ்க்கு போனா. அந்த இம்பார்ட்டன்ட் ஒர்க் என்னன்னு இங்க வந்து பாருங்க. எங்கடி வந்து பார்க்க சொல்ற? மெக்கானிக் செட்டுக்கு வாங்க அத்தா. உங்க பையன் இங்கதான் இருக்கிறான். என்னது அங்கயா? அங்க என்னடி பண்றான்? அது நீங்களே வந்து பாருங்க. அங்க அங்க என்ன பண்றான் அவன்? ஆமா, இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இவன் அங்க போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரி, போய் பாப்போம். இது வரைக்கும் நான் இங்க வரும்போதெல்லாம் இவனுங்க 3 பேரும் இதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் இவனுங்களை மெக்கானிக்னு ஒத்துக்கல. இவனுங்க 2 பேராச்சும் பரவாயில்லைங்க. ஒருத்தர் ஸ்பேனர் வச்சு ஏதாவது தட்டிக்கிட்டோம், இன்னொருத்தர் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ஏதாவது முடுக்கிட்டோம். ஏதோ வேலை பார்க்கற மாதிரி ஒரு அட்மாஸ்பியராச்சும் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மண்டபுன சார் இருக்காரு, தோ கையில வச்சிருக்காரு பாருங்க அந்த துணி இருக்குல்ல, இப்ப தொடக்கிற மாதிரி 1.5 வருஷமா தொடச்சிட்டே இருக்காருங்க. அப்படி அதுல என்னதான் அழுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஏங்க உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்க. டேய், அதுல என்ன தரா தொடச்சுன்னு இருக்கிறா? என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல சத்யா. சும்மா இருக்க கூடாதுல்ல, அத்தான் தொச்சுன்னு இருக்கேன். 1.5 வருஷமாவாடா உங்களெல்லாம் வச்சுன்னு? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க அப்பா இந்த மெக்கானிக் செட் ஆரம்பிக்கும் போது விஸ்டிக்னு சீசான இன்ஜினை வச்சிருந்தாரு. சரி, அத போய் இப்ப ரிப்பேர் பண்ணிருக்கான். கேட்டா வேலை பாக்குறாராமா. ஏன்டா இந்த கூத்தெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான்? அத நீங்களே போய் கேளுங்க. ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துக்கின்னு தேவையில்லாத ஸ்க்ரூ எல்லாம் புடிங்கின்னு இருக்கிறான்.
போய் தலையில நல்லா 4 கொட்டு வச்சு இழுத்துன்னு போங்க அவனை. ஷோ, வாங்கம்மா. வாங்கம்மா. பிரபு ஹாய் மம்மி, என்ன இங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆ, பார்த்தா தெரியல, இன்ஜினை வேலை பார்த்துட்டு இருக்கேன் மம்மி. என்னடி இது? ஐயோ, டேய் பிரபு, ஒரு நிமிஷம் இப்படி வரியா? நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மம்மி, வேலையில பிஸியா இருக்கு, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், நீ வேலை பார்த்து கிழிச்சது போதும், எந்திரிச்சு வா. வாடாங்கறல்ல. ஓகே, நீ இரு, உன்னை வந்து நான் சரி பண்றேன். அவங்க வேலை வேலைன்னு உடம்ப கெடுத்துக்கிறாங்க மம்மி. அட்லீஸ்ட் நான் கூட இருந்தேன்னா அவங்கள கரெக்டான டைம்ல சாப்பிட வச்சு வைக்கலாம்ல. அதான். உன் மனசு எனக்கு புரியுதுடா. ஆனா ஆபீஸ்ல உன் வேலையெல்லாம் விட்டுட்டு இது சரியா வருமாடா? அவங்க கஷ்டப்படுவாங்கன்றதை தாண்டி என்னால வேற எதையுமே யோசிக்க முடியலமா. உனக்கு ஞாபகம் இருக்கா மம்மி, ஒரு வாட்டி சத்யா கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனப்போ திரும்ப வீட்டுக்கு வந்தா நீ சத்யாவோட தான் வரணும் நீ சொன்னல. இதுவும் அந்த மாதிரி தான்மா. நான் அவங்க கூட இருந்து கஷ்டப்படுறத பார்த்தா ஒருவேளை அவங்க மனசு மாற சான்ஸ் இருக்கு. நீ அவளை பத்தி இவ்ளோ யோசிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ இங்கே இரு, நான் கிளம்புறேன். ம். என்ன கேட்டன்னா, என் புருஷன் இந்த மாதிரி இருந்தா அவரை நினைச்சு நான் பெருமை தான் படுவேன். உன்ன மாதிரி நான் டென்ஷன் ஆக மாட்டேன். ராமருக்கு அனில் உதவின மாதிரி அவன் இங்க இருந்து அவனால என்ன உதவி முடியுமோ அதை உனக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். உனக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? இத பாரு, நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, இந்த விஷயத்துல நான் தலையிடுறதா இல்ல. என்ன ஆள விடுமா, நான் வரேன். அத்தை, அத்தை, இத பாரு, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நான் தலையிட மாட்டேன். அத்தை, அத்தை, எனக்கு தெரியாது. மம்மி, மம்மி போயிட்டாங்களா? அப்போ ஓகே, நான் போய் என்னோட ஒர்க்கை கண்டினியூ பண்றேன், நீங்க யோசிச்சுட்டு இருங்க.